Assalamualaikum and hi viewers. Welcome to Hanan Sami Recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான பீஃப் சுக்கா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பீஃப் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். பீஃப் செய்யறதுக்கு நான் பீஃப் 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். பெரிய வெங்காயம் 3 நான் கட் பண்ணிருக்கேன். மல்லி புதினா ஒவ்வொரு கை குத்து எடுத்துர்க்கேன். கொடமிளகாய் 1 கட் பண்ணிருக்கேன். வத்தல் தூள் 1.25 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், தயிர் 3 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், பிரியாணி மசாலா 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 1, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம பீஃப்ல இஞ்சி பூண்டு விழுது, வத்தல் தூள், தயிர், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நம்ம இத ஃப்ரீசர்ல ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்துடலாம். ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம இப்ப தாளிச்சிடலாம். ஒரு குக்கர்ல 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்துல ஒரு கையளவு மட்டும் போட்டு பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கி விடணும். கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுல நம்ம கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்ப நம்ம இதுல புதினா இலை சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். திரும்பவும் வெங்காயம் கொஞ்சமா சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல ஊற வச்சு எடுத்த அந்த பீஃப் மிக்ஸை நம்ம இதுல சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், இல்லைனா நமக்கு தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும் தயிர் சேர்த்துருக்கிறதுனால. அதனால 1/2 கப் மட்டும் சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை குக்கர் மூடிடலாம். மூடி வெயிட் போட்டுக்கோங்க. வெயிட் போட்டு நமக்கு 2 விசில் வந்தால் மட்டும் போதும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு 2 விசில் வந்தால் கூட போதும். 2 விசில் வந்து நம்ம விசில் அடங்கினதுக்கப்புறமா மூடி திறந்து பார்த்துடலாம். நமக்கு இப்போ பீஃப் வந்து பாதி குக்காக இருக்குது, பாதி அளவு வெந்திருக்கு நமக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. நம்ம தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ட்ரையாக நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். பீஃப் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீதமுள்ள வெங்காயத்தை எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சிருக்க கொடமிளகாயை சேர்த்து நம்ம ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம குக்கர்ல இருந்து நம்ம பீஃப் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். பீஃப் சுக்காவை நம்ம இதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டி தொடர்ந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. அவ்வளோதான், நமக்கு பீஃப் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம், சர்வ் பண்ணிடலாம். நமக்கு பீஃப் சுக்கா நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எனக்கு காரம், உப்பு இது எல்லாமே எனக்கு பெர்ஃபெக்டாக இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கல. உங்களுக்கு ஏதாவது கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ இந்த பிளேட்டை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். மல்லி இலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். லெமன் வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சுக்கலாம். இது நம்ம பரோட்டா, சப்பாத்தி, கீ ரைஸ், ஒயிட் ரைஸ் இதுக்கெல்லாம் நம்ம பெர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, நல்லா சூப்பராக வந்திருக்கு நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஹனான் சமி ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்படிக்கு நாவின் நரம்புகள் நடனமாட நெற்சுவை உணவுடன் உங்கள் ஹனான் சமி ரெசிபி.